ஈரோடு மாவட்டம் காளிங்கராயன் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று முதல் 120 நாட்களுக்கு இந்த தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் நம்ம செய்தியாளர் மஹபூல் அகமது வழங்க கேட்கலாம். மஹபூல் அகமது, தற்பொழுது ஈரோடு மாவட்டம் காளிங்கராயன் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இது எத்தனை கிராமங்களுக்கு பயன்பெறும் வகையில் திறக்கப்பட்டுள்ளது? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம் ராம்குமார். பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் அணைக்கட்டு வாய்க்காலின் பழைய பாசன பகுதிகளுக்கு அணையில் உள்ள நீர் இருப்பு, பருவமழை மூலம் எதிர்பார்க்கப்படும் நீர் வரத்து மற்றும் குடிநீர் தேவை ஆகியவற்றை கணக்கில் கொண்டு பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டு 120 நாட்களுக்கு, அதாவது 23/4/2023 வரை 120 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கார். இதனை அடுத்து காளிங்கராயன் அணைக்கட்டிலிருந்து வாய்க்காலிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் தமிழக வீட்டு வசதி துறை மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் சு முத்துசாமி அணையை திறந்து வைத்தார். இதனுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் சுங்காரா, பாராளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி, ராஜ்யசபா உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ், திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ER ஈஸ்வரன், ஈரோடு மாநகராட்சி துணை மேயர் செல்வராஜ், துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் காளிங்கராயன் பாசன விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வுல பாத்தீங்கன்னாக்கா இதன் மூலம் 15,743 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் எனவும், முதல் கட்டமாக தற்போது வினாடிக்கு 200 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தேவையை பொறுத்து 500 கன அடி வரை தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி விவசாய பணிகளை மேற்கொள்ளுமாறு நீர்வளத்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராம்குமார். மஹ்பூல் அகமது, தகவலுக்கு நன்றி.